வணக்கம். மீண்டும் ராஜன். இன்றைய பதிவு ரொம்ப முக்கியமானது. கடக ராசிக்கு வெற்றியின் ரகசியம். அதாவது என்னென்னா, கடக ராசி எப்போவுமே கடந்த காலத்தை பற்றி நினைக்கவே கூடாது. மற்றும் என்னென்னா, ஐயோ அது போச்சே, இது போச்சே, நான் அப்படி இருந்திருப்பேனே, இப்படி இருந்திருப்பேனே, எல்லாம் போச்சேன்னு நினைக்கவும் கூடாது. பொதுவாகவே வெற்றியின் ரகசியம் என்னென்னா, பெரும்பாலும் எல்லாரும் ரொம்ப பேர் வாழ்க்கையில் வெற்றி பெற்றது ரகசியம் அயராத உழைப்பு, விடாமுயற்சி. அவங்க மட்டும்தான் வெற்றி பெற்று வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க இன்னை வரைக்கும். இந்த உழைப்பு இருக்குதுங்களே பார்த்திங்களா, உழைப்பு, அயராத உழைப்பு, விடாமுயற்சி, இந்த உழைப்பு தான் பிரதானம். ஜாதகத்தை எண்ணி வாழ்ந்து கொண்டு இருக்கிறவங்க யாருமே இது வரைக்கும் வெற்றி பெற்றதா சரித்திரம் இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். இது வரைக்கும் நான் பார்த்த வரைக்கும் வாழ்க்கையில் வெற்றி வேணும்னா நல்ல உழைப்பு தான் காரணம். ஜாதகத்தை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடாது. ஆனால் ஜாதகம் எதுக்கு பார்க்கணுன்னா, நம்ம தசாபுத்தி எப்படி இருக்குது, இந்த வருஷம் எப்படி இருக்குது, நம்மளுடைய ராசி எப்படி இருக்குது, நம்மளுடைய பிரச்சனைகள் எப்படி போயிட்டுருக்கு, இப்போது எந்த கோளில் இருக்காங்க, எந்த வீட்டில் எந்த மடத்தில் இருக்காங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆனால் இதை நம்பிக்கிட்டு வாழ்ந்துடவும் கூடாது. சரிங்களா? நம்மளுடைய தசாபுத்தி வேறு மாதிரி பேசிக்கிட்டு இருக்கோம். அப்போது நம்ம உழைப்பை தான் கவனம் செலுத்தணும். இப்போ ஒரு உதாரணமாக, இந்த மாதிரி நேரத்தில், கெட்ட நேரத்தில் இல்லை நல்ல நேரத்தில் ஏதாவது சொல்லுவாங்க. ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட் இப்போ தான் செய்யணும், அப்போ தான் செய்யணும்னு சொல்லுவாங்க. அதுவும் உண்மை தான். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம செய்யணும் தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் ஒரு விஷயம் இருக்குது, ஒரேடியாக ஜாதகத்தையே நம்பி வாழ்ந்துடவும் கூடாது. ஏன்னா நம்ம உழைப்பு தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதுதான் நம்மளுக்கு வெற்றியை தரும். நீங்கள் ஏதாவது செய்ய போகிறீங்கன்னாக்கா அது இப்பயும் நீங்கள் தொடங்க ஆரம்பிச்சிடணும். அப்போ தான் நல்ல நேரம் இருக்கும் பொழுது உங்களுக்கு அது வாய்ப்பு பலன் கொடுக்கும். எப்படின்னா, நீங்கள் தயாராகிவிட்டால் குரு தோன்றுவார்னுவாங்க. சிஷியன் தயாராகிவிட்டால் குரு தோன்றுவார்னு சொல்லுவாங்க. அதாவது நீங்கள் எதுவுமே செய்யாமல் இருந்துட்டீங்க, அப்போ நல்ல நேரம் வரும்போது நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா அது தாமதமாகிடும். அப்போ கெட்ட நேரம் வந்துச்சுன்னா அப்புறம் அந்த கடைசி நேரத்தில் நீங்கள் முடிக்கும் போது கெட்ட நேரத்தில் முடிப்பீங்க. அதனால் நல்ல நேரம் இருக்கும் போது செய்யணும், கெட்ட நேரம் இருக்கும் போது அதை செஞ்சு ஸ்டாக்கில் வச்சுக்கணும். அப்போது நல்ல நேரம் இருக்கும் போது நீங்கள் ஓப்பன் செசமி பண்ணுற மாதிரி இருக்கணும். அப்போ தான் ஒரு நன்மை கிடைக்கும். கடகராசிக்கு இந்த சந்திரன் தான் நமக்கு ராசிநாதன் சொல்லுவாங்க. ஆனால் அந்த ராசிநாதனே நமக்கு என்ன தெரியுமா பிரச்சனை, 15 நாள் நல்லா இருப்பாங்க, 15 நாள் வீணாக போயிடுவாங்க. அப்போ என்ன ஆகும், நம்மளும் மந்தமாகிடுவோம். இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது நம்ம வாழ்க்கையில். நம்ம எப்போது போல் ஒரே மாதிரி மனசாக இருக்கணும். அப்போ தான் நம்ம ஜெயிக்க முடியும். பொதுவாகவே இந்த கடகராசிங்களுக்கு மனசு ஒரு நிலையில் இருக்காது. 15 நாள் மாறும், 15 நாள் வேறு மாதிரி மாறிக்கிட்டு இருக்கும். 15 நாள் நல்லா இருக்கும், அப்புறம் 15 நாளுக்கு ஒன்றுமே இல்லாமல் போயிடும். இதுதான் ஏன் கடகராசிக்கு ரொம்ப காலமாக போயிட்டுருக்கு. ஒரு உதாரணமாக, புதன் ஞானகாரகன், அவருடைய அனுகிரகம் இல்லைனாக்கா நமக்கு ஞானம் இல்லாமல் போயிடும், பிளாக் ஆகிடும். இப்போது 10ஆம் மாதத்தில் குரு வக்கர நிலையை வராரு. நல்ல நல்ல நன்மைகள் கொடுக்க போகிறாரு. என்ன தான் வக்கர சூழ்நிலைக்கு வந்தாலும், குரு வக்கர நிலைக்கு வந்தாலும், இந்த அஷ்டம சனி இருக்குல்ல, அஷ்டம சனி, வக்கர சனி, இது நம்மளை விட்டு போகாத வரைக்கும் அந்த பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும். அப்போ அது கொஞ்சம் தாக்கமாவது இருக்கும். ஆனால் எப்படி பார்த்தாலும் அடுத்த வருஷம் 2025 தான் 3ஆம் மாதத்தில் நம்ம ரிலீஃப். 3ஆம் மாதம்லாம் நல்லா வந்துடும், அருமையாக இருக்கும். விடுதலை விடுதலை விடுதலை. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் நம்ம விட்டுடுவோம். எது எதிர்பார்க்குறதா இருந்தாலும் விட்டுருவோம்.
அடுத்த வருஷம் தான் நமக்கு 3ஆம் மாதத்தில் பிறகு தான் எல்லா நன்மையும் நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். இந்த வக்கர சனி அஸ்தம சனி இருக்கிற வரைக்கும் நமக்கு 100% கிடைக்காது. ஆனால் ஒரு விஷயம், தசாபுத்தி நல்லா இருந்தால் பிரச்சனை இல்லை, நல்லா கொடுப்பாரு அப்படின்ற விஷயத்தில் நிச்சயமாக கிடைக்கும். ஆனால் ஒரு விஷயம் என்னன்னாக்கா, சனி பகவான் எப்போவுமே கடகராசிக்கு பகை கிரகம். அதனால் நம்ம எதிர்பார்க்க முடியாது சனி பகவான் அதை கொடுப்பான் இதை கொடுப்பான்னு. எது எப்படியோ உழைப்பு தான் நமக்கு பிரதானம், அதை மட்டும் நம்பி வாழ்ந்தால் போதும். இதுவரையில் ராகு கேது புதன் செவ்வாய் அப்புறம் சூரியன் சந்திரன் குரு இவங்கெல்லாம் உதவி கொடுத்துருக்காங்க, நிறைய கொடுத்துருக்காங்க கடகராசிக்கு. ஆனால் சனி பகவான் மட்டும் கொடுத்ததாக சாட்சியே கிடையாது. உண்மையில் கொடுத்தாரா இல்லைன்னு கூட தெரியாது. சுக்கிரன் கூட அப்பப்போ மாதத்துக்கு ஒரு வாட்டி வருவாங்க, நமக்கு கொடுக்க வேண்டியதை கரெக்டாக கொடுத்துட்டு போயிடுவாங்க. ஆனால் சனி பகவான் மட்டும் நம்ம எதிர்பார்க்கவே முடியாது. ஆகையால் அடுத்த வருஷம் பார்ப்போம் சரிங்களா? அடுத்த வருஷம் 2025 3ஆம் மாதம் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் சரிங்களா? அப்போ அப்டேட் பண்ணிகிட்ருப்போம். ஆனால் இப்போது நவம்பர் மாதம் சனி பெயர்ச்சி ஆரம்பிக்கிறது. அதோட சனி ஸ்லோ கிரகம்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால் அது ஸ்லோவாகி கடைசியில் இந்த 11 மாதம் முடிஞ்சு 12 ஆகி 1 ஆகி எப்படியோ 3ஆம் மாதம்தான் சரி வரும். ஏன்னா ஒரு ஸ்லோ மூஷன் ஆச்சு, ரொம்ப ஸ்லோ சனி பகவான். அப்போது அது எப்படி பார்த்தாலும் அந்த 3ஆம் மாதம்தான் நம்ம அந்த நன்மையை பார்க்க முடியும் சரிங்களா? ஸோ அவ்வளோதாங்க, இன்றைக்கி மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.